ஜனநாயகன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்ட் 2 நடிகர் தேர்வு ரகசியங்கள். ஒரு கதை நல்லதா இருக்கணும்னா அதை உயிரோட கொண்டு வர்றது நடிகர்கள்தான். ஜனநாயகன் படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் சாதாரண ரோல் இல்ல, அது ஒரு சின்ன சிஸ்டம் மாதிரி. ஹீரோ தேர்வு எப்படி நடந்தது? இந்த கதையை டைரக்டர் எழுதும்போதே அவர் மனதில் ஒரே ஒரு விஷயம், இந்த கேரக்டரை நடிக்க ஸ்டைல் மட்டும் போதாது, மாஸ் மட்டும் போதாது, மக்களின் வலியே கண்களில் காட்டக்கூடிய நடிகர் வேண்டும். அதனால்தான் முதலில் சில பெரிய நடிகர்களின் பெயர்கள் டிஸ்கஷனில் வந்தது. ஆனால் கதையை கேட்ட பிறகு ஒரு நடிகர் மட்டும் சொன்ன வார்த்தை, இது படம் இல்ல சார், இது ஒரு பொறுப்பு. அந்த ஒரு வரிதான் டைரக்டருக்கு முடிவு கொடுத்தது. இந்த கேரக்டர் அவருக்கே. வில்லன் ரோல் முதலில் யார்? இந்த படத்தில் வில்லன் ஒரு தனி மனிதன் இல்லை, ஒரு முழு அமைப்பு. அதிகாரம், பணம், அரசியல், மீடியா, மாஃபியா எல்லாம் சேர்ந்த ஒரு உருவம். முதலில் இந்த வில்லன் ரோலுக்கு ஒரு தேசிய விருது வாங்கிய பெரிய நடிகரை அணுகினார்களாம். ஆனால் அவர் கேட்ட கேள்வி, நான் வில்லனா நடிக்கல, நான் அரசியல் சிஸ்டமா நடிக்கணுமா? அந்த கேள்விக்கு பிறகுதான் இந்த கேரக்டர் ஒரே ஒரு முகமாக இல்லாமல் பல முகங்களாக எழுதப்பட்டது. முக்கிய துணை கதாபாத்திரங்கள். ஹீரோவின் நண்பன் கேரக்டர் முதல்ல காமெடி ரோலா எழுதப்பட்டதாம். ஆனா ஸ்கிரிப்ட் ரீரைட்டில் அந்த கேரக்டர் மாறி ஹீரோவின் மனசாட்சி ஆகஸ்ட் மாறியது. அவன் பேசும் ஒவ்வொரு டயலாக்கும் ஹீரோவுக்கு மட்டுமில்ல, ஆடியன்ஸுக்கே ஒரு கேள்வி. ஹீரோயின் ரோல் சும்மா லவ் இல்ல. இந்த படத்துல ஹீரோயின் பூ சுற்றி ஆடுற கேரக்டர் இல்ல, அவள் ஒரு ஜர்னலிஸ்ட், சமூக ஆர்வலர். கதை பதிப்பில் அவள் கேட்கும் கேள்விகள்தான் ஹீரோவை அரசியலுக்குள் இழுத்து வருது. இந்த ரோலுக்கு முதலில் ஒரு புதுமுக நடிகையே சைன் பண்ணிட்டாங்களாம். ஆனா ரீடிங் செஷன்ல டைரக்டர் உணர்ந்தது, இந்த கேரக்டருக்கு காதல் மட்டும் காட்டுற முகம் போதாது, போராட்டம் காட்டுற கண்கள் வேண்டும். அதனால்தான் காஸ்டிங் மாற்றம். கமியோ ரோல்களில் மறைந்த சர்ப்ரைஸ். இந்த படத்தில் சில காட்சிகளில் நிஜ வாழ்க்கை சமூக ஆர்வலர்கள், முன்னாள் அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் கமியோவாக தோன்றுகிறார்களாம். அவர்கள் நடிக்கவில்லை, அவர்கள் அவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால்தான் சில சீன்கள் டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது. டைரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது, நான் நடிகர்களே கேரக்டருக்குள் தள்ளல, கேரக்டரையே அவர்களுக்குள் விட்டேன். அதனால்தான் ஜனநாயகன் படத்தில் ஒவ்வொரு நடிகரும் நடிக்கல, வாழ்ந்தார்கள். பார்ட் 3 என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ரிஸ்கான ஸ்டண்ட் காட்சிகள், ரியல் அரசியல் ராலி ஷூட்டிங், கூட்ட நெரிசலில் நடந்த உண்மை சம்பவங்கள், சென்சார் பிரச்சனை வந்த சீன்கள்.